Taste the Daily. இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 2 கூலி தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகேந்திரமங்கலம் அருகே தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுகலூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், சக்திவேல் ஆகியோர் படுகாயம் அடைந்து உயிரிழந்தனர். விடியா திமுக ஆட்சியில் வாகனங்களின் வேகத்தை காவல்துறை கண்காணிக்க தவறியதால் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சியில் போதிய பேருந்துகளை விடிய அரசு இயக்காததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பக்ரீத் பண்டிகை முகூர்த்த நாள் வார விடுமுறை முடிந்த நிலையில் திருச்சியில் இருந்து தங்கள் பணியிடங்களுக்கு திரும்புவதற்காக மக்கள் ஏராளமானோர் மத்திய பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். ஆனால் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் அவதியடைந்தனர். குறிப்பாக பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் பல மணி நேரம் காத்திருந்து கிடைத்த பேருந்துகளில் முண்டியடித்து ஏறி பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை முழுமையாக தோல்வியடைந்து விட்டதால் விடுமுறை நாட்களில் பயணிகள் இன்னல்களுக்கு உள்ளாவது தொடர்கதையாகி விட்டது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கத்தரி, தக்காளி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளுடன் மனு கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற சிவில் ஸ்கோரை கட்டாயப்படுத்தும் மாநில பதிவாளரின் சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். சிவில் ஸ்கோர் விவகாரத்தில் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் மனுவில் வலியுறுத்தினர். விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்க புது திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய பயிர்களுக்கான கடன் வழங்குவதில் சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் பயிர் கடன் வழங்க முடியும் அப்படின்னு ஒரு ஆணை புதுசாக ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் எதுவுமே இல்லை. வேற மற்ற பேங்குகள் இருக்கும். ஆனால் கூட்டுறவுத்துறை சிபில் ஸ்கோர் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. விவசாயிகளுக்கு பயிர் கடன் துரிதமாக கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ சிபில் ஸ்கோருங்கிறது விவசாயிகளுக்கு அது ஒரு அறியாமையா இருக்கு. சிபில் ஸ்கோர்னா என்னென்ன பாதி விவசாயிகளுக்கு தெரியாது. சிபில் ஸ்கோர் கொண்டு வரும்போது விவசாயிகள் இப்பவே விவசாயம் பண்றதே சிரமமான சூழ்நிலையா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டுத்தாங்கலைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது 2 குழந்தைகளையும் தனியார் பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். கோழிநாயக்கன்பட்டியில் அவரது இருசக்கர வாகனம் மீது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் தனது 2 குழந்தைகளுடன் ராஜேந்திரன் தூக்கி வீசப்பட்டதில் 3 பலத்த காயமடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளினால் நாள்தோறும் விபத்து ஏற்பட்டு அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் திறந்து வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியில் இருந்த 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த நிலையில் கல்லாவியில் அமைக்கப்பட்ட குடிநீர் மையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமீது, ஒன்றிய செயலாளர்கள் வேங்கன், வேடி, நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் மையம் அமைத்து தந்த அதிமுக MLA தமிழ்ச்செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்.